இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா, எங்க நம்ம விஜய பத்தியோ இல்ல அவங்க ஆட்சியை பத்தியோ பேசினா சேனல்ல பிளாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம சமைப்போம் அப்படி இப்படின்னு போய் நம்ம ரெகுலர் எனவே பேசுவோம பேசாம விட்டுட்டோம். சோ இன்னைக்கு நம்ம எனவே பேசுவோமாவே பேச போறோம். இந்த வீடியோல சிஎம் விஜய பத்தி பேசுவோம், ஆனா ஃபுல்லாலாம் வர மாட்டாரு. என்ன பண்றதுங்க, பேசாம இருக்க முடியுமா? தமிழ்நாடு முதலமைச்சராச்சே. அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க எப்போ சொல்ற மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வெறும் 100 ரூபா மட்டும் போதும், ஆனா கண்டினியூஸா தந்தா போதும். உங்க எல்லாத்துடைய சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவைப்படுதுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ரொம்ப முக்கியமா ஸ்வீட் செஞ்சு நம்ம சாப்பிட மாட்டோம், சமைப்போம்ல, சும்மா ஸ்வீட் செஞ்சா செய்யலாம். இன்னைக்கு நம்ம எனவே பேசுவோம்ல 2 வீடியோ பத்தி பேச போறோம். ஒருத்தர் மு வீரபாண்டியன் அப்படிங்கிற மு வீரபாண்டியன், ஒருத்தர் மு வீரபாண்டியன் என்கிற மு வீரபாண்டியன், இன்னொருத்தர் ராகவா லாரன்ஸ் என்கிற ராகவா லாரன்ஸ். யார பத்தி முதல்ல பேசலாம்? டாஸ் போட்டு பார்த்துடலாமா? தலை விழுந்தா கம்யூனிஸ்ட், பூ விழுந்தா ராகவா லாரன்ஸ். 1 2 3. பூ விழுந்திருக்கு, ராகவா லாரன்ஸ். கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவிய தூக்கி மனையில வைன்னு சொல்லுவாங்க. ஊருக்குள்ள அத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது இது எதுக்கு இடையில வந்துச்சுன்னு தெரியல. நச 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 நசன்னு உளறிக்கிட்டே இருந்தது 3 நாளா. கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வள்ளுவர் சிலையில ஆரம்பிச்சு சென்னை வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் பயங்கரமான போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்ததுங்க. ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வாங்க, ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு. இந்த திருச்சி கிழக்கு என்ன வெங்காயத்துக்கு வருதுன்னே தெரியலைங்க. கொஞ்ச நாள் சகாயம் ஐஏஎஸ் திருச்சி கிழக்குலயே தான் குடியிருந்தாருங்க. அப்புறம் அவரை யாரு டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப புதுசா இவங்களை அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. நான் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நான் சொல்றேன். 10ஆம் தேதி காலையில பாரதி ராஜா இறந்ததுனால 11ஆம் தேதி காலையில சொல்றேன். சாரி, 12ஆம் தேதி காலையில சொல்றேன். 10ஆம் தேதி சொன்னா என்ன, 12ஆம் தேதி சொன்னா என்ன, சொல்ல போறது ஒரே அளவுதான். அவர் அரசியலுக்கு வர்றதுன்னு தீர்மானிச்சுட்டாருங்க. வாய்க்குள்ள தூசி போயிடுச்சுனாலாம் சொல்ல மாட்டேங்க, இவர் தான் சொன்னேன். இதுதான் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனியேன்னு சொல்றது. எங்க விஜய் தான் சிஎம்மா வரணும், ஏன்னா அவர் தான் நல்லா டான்ஸ் ஆடுவார். ஏன்பா, டான்ஸ் ஆடுறவங்களே சிஎம் ஆகும் போது சிஎம் விட எதுடா இன்னும் பெரிய போஸ்ட்? பிஎம் சார். அடுத்த பிஎம்மா நம்ம ராகவா லாரன்ஸ் தான் வரப்போறாரு. தமிழ்நாட்டுக்கு பிஎம்மா ராகவா லாரன்ஸ் தான் வரப்போறாரு. ஏன்னா நடன மாணவர் சிஎம் ஆகும் போது நடன ஆசிரியர் பிஎம் ஆகிறது தானே சரி. தற்கொலைகள் டைவர்ட் பண்றதுக்கு எங்க இருந்தெல்லாம் வராங்கன்னு தெரியல. இந்த லட்சண வெங்காயத்துல ராகவா லாரன்ஸ் ஒரு வீடியோ வேற போட்டிருக்கிறாரு. நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா என்ன சொல்லுங்க, வாப்பா வாடாகண்ணா, வா நண்பா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. என் முடிவை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க முடிவுக்காக காத்திருக்கேன். நான் வர முடிவு பண்ணிட்டேன். நான் வரணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்து தொலைய வேண்டியதானே. இதுல நாங்க வேற வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடணுமா? இதுக்கு இங்க போறதா இங்க போறதா அப்படிங்கிற ஆப்ஷனை வேற கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாராமா. இனி அதையும் நாங்களே சொல்றோம், நீங்க அங்க போறதா இங்க போறதான்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர இடைத்தேர்தல்ல 5க்கு 5, அதாவது 100% ஜெயிச்சு நீங்களே பிஎம் ஆயிருங்க. 5 தொகுதியையும் வென்ற ஒரே பிஎம் நடன ஆசிரியர் ராகவா லாரன்ஸ். சிஎம் எல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, சார் நீட்டுனர் ரத்து பண்ணுங்க சார், சார் டோல்கேட் எல்லாம் ரத்து பண்ணுங்க சார், சார் அப்புறம் கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் கொடுங்க சார், மெட்ரோ ரயிலுக்கு இது பெர்மிஷன் கொடுங்க சார். அப்புறம் ராகவா லாரன்ஸ் அவர்களே, நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சு பிஎம் ஆகிறதுக்கு உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அன்பார்ந்த அந்த சேனலை, அதாவது அந்த வீடியோவை பார்த்த நான் உட்பட எல்லா தற்குறிகளுமே கமெண்ட மட்டும் போடாம விட்டுருங்க, அது எங்கேயோ போகட்டும். இப்ப நம்ம 2வது நபரை பத்தி பேசிடலாம். மு வீரபாண்டியன் ரொம்ப நல்லா பேசுவார். ரொம்ப அப்படியே ஃப்ளோவா பேசிக்கிட்டு போவாரு. தமிழ்நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி அவர்கள் அளவுக்கு பேசியவர்கள் யாரும் இல்லை. திமுக ஆட்சியில் இருந்தால் இவர்கள் தெருவில் தான் வசிப்பார்கள். போராட்டம் போராட்டம் போராட்டம். அதுக்குன்னு அதிமுக ஆட்சியில இருந்தா கட்சிக்குள்ள போய் உட்கார்ந்துருவாங்களா? இல்ல, அப்பவும் போராட்டம் போராட்டம் போராட்டம். இப்படி 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருந்த ஒரு கட்சி இப்பொழுது வேறொரு வடிவில் போராடி கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் கூட்டணி தொடர இயலாது. ஒன்னும் தப்பு இல்லைங்க. இன்றைய சூழல்னா என்ன நீங்க சொல்ல,
பரவாயில்ல, ஓகே. இவர் ரிப்போர்ட்டர் கேக்குற டிஆர்பிக்கு வேண்டியெல்லாம் பேசிட மாட்டாருங்க. ஏன்னா இவரு மு வீரபாண்டியன். ரிப்போர்ட்டருக்கு தேவையான வார்த்தைகளை எதுவும் இவர் பேசிட மாட்டாரு. ஏன்னா இவரு மு வீரபாண்டியன். இதை எல்லாத்தையும் தாண்டி இவர் என்ன பேசணும் அப்படிங்கறதே இவர் தான் முடிவு பண்ணுவாரு. ஏன்னா இவர் மு வீரபாண்டியன். நான் ஒரு நல்ல மொழி நடையில் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் நம்மை விட மக்கள் இல்லை நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான மென்மையான அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அங்கிருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? ஓகே. இன்னும் கூட பட்டவார்த்தை வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது, இப்படிதான் சொல்ல முடியும். கூட்டணியில் இல்லை, இதைத்தானே நீங்க வேற கடினமான வார்த்தையில சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. நான் சொல்ல மாட்டேன். கூட்டணியை பிச்சுக்கிட்டு போயிட்டோம், மனக்கசப்புல போயிட்டோம், பிடிக்காம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்ப நாங்க அந்த கொள்கை கூட்டணியில இல்லைங்க. நாங்க இப்ப வேற ஒரு கொள்கை கூட்டணியில இருக்கோம். எங்க கொள்கைக்கு எப்பவுமே எதிரிங்கிறவங்க RSS பிஜேபி தான். பகை முரண் நட்பு முரண்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி தாவேகா கூட எங்களுக்கு நகை முரண்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தாவேகாவினுடைய கொள்கை எதிரியும் பாஜக, எங்களுடைய கொள்கை எதிரியும் பாஜக. பாஜகவை கடந்த 100 ஆண்டுகள்ல ரொம்ப வலிமையா எதிர்த்த இயக்கம் தாவேகா மாதிரி வேற எந்த இயக்கமும் கிடையாதுங்க. அதனால தாவேகாவை பத்தி நாங்க ரொம்ப லேட்டா புரிஞ்சதுனால தாவேகா கூட நாங்க கூட்டணியில இருக்கோம். ஹாய் ரிப்போர்ட்டர்ஸ், you are expecting me from hi reporters you are expecting from me double talks. I will never give that. மு வீரபாண்டியன் ஆகிய என்னிடமிருந்து எந்த விதமான மாறுபட்ட வேறுபட்ட வார்த்தைகள் வராது. ஆனா மு வீரபாண்டியன் அவர்கள் வேறொரு வார்த்தையை சொல்லி நம்ம கிட்ட மாட்டிட்டாரு. அதுக்கு பதிலடி இல்லைங்க, பதில சொல்லிட்டு எனவே பேசுவோம் நிறுத்திக்க போகுது. ஐயா மு வீரபாண்டியன் அவர்களே, இன்றைய சூழ்நிலையை மனதில் கொண்டு கூட்டணி இல்லை, திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்கீங்க. அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நீங்க இன்றைய சூழல்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பழைய வார்த்தைய சொன்னது எங்களால ஒத்துக்க முடியல. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று தற்று தற்று கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அது பழைய வார்த்தைங்க. புது வார்த்தையை தானே போடணும். ஏன் புது வார்த்தை போடாம விட்டீங்க? நான் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு இதுதானே வேலை, நான் சொல்லி தரேன். சோஃபா இருக்க சேர் கவர்ந்தற்று. தோற்ற கட்சியை விட ஜெயித்த கட்சியோடு இருப்பது என்பது சோஃபா இருக்க சேர் கவர்ந்தற்று. அவ்வளவுதான் சார். புதிய வார்த்தைகளை சொல்லிட்டு போங்க சார். இன்றைய சூழலை கருதி இது சொல்லுங்க. வீரபாண்டியன் அவர்களுக்கு இலக்கியம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது மிஸ்டர் வீரபாண்டியன். அடுத்த பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, இந்த புது வார்த்தைய சொல்றீங்க. மு வீரபாண்டியன் அவர்களே, இந்த புதிய திருக்குறள் இதோ உங்களுக்காக, இதோ உங்களுக்காக. அம்மா, தோற்ற கட்சியை விட ஜெயித்த கட்சியோடு இருப்பது என்பது சோஃபா இருக்க சேர் கவர்ந்தற்று. இதுதான் எனவே பேசுவோம் ஸ்டைல் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜோக்கே வர மாட்டேங்குது வர வர. ஏன்னா எல்லா ஜோக்கையும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் இந்த கூட்டணி கட்சிகளுமே பண்றதுனால நமக்கு வர்றதுதான் வருது, வர்றத பேசுறோம். நாங்க தொடர்ந்து பேசுறதுக்கு, இன்னும் நிறைய பேரு நம்ம சேனல்ல பேசுறதுக்கு நீங்க கொடுக்கறது ரொம்ப முக்கியம். சோ நீங்க கொடுங்க, நாங்க பேசுறோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.